ஒரு கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்திய ஒரு கோர சம்பவம் நடைபெற்றிருக்குது. பரந்தன் முல்லைத்தீவு வீதி, பரந்தன்ல இருந்து முல்லைத்தீவு பயணிக்கிற வீதியில வெளிக்கண்டன் பாலம் கடந்தோன்னு ஒரு வளைவு வரும். அந்த வளைவு கடந்தோன்னு சிவன் கோயில் ஒன்று வரும். அதே மாதிரி நீங்க அங்க இருந்து பரந்தன்ல இருந்து முல்லைத்தீவு நோக்கி வர்றீங்கன்னு சொன்னா முரசு மூட்டை கடந்தோன்னு அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அந்த சிவன் கோயில். அந்த இடத்துல வழக்கமாவே விபத்து நடக்கிற இடமா இருந்திருக்குது. இங்க இருந்து போன ஒரு காரும், ஒரு பகுதியில இருந்து போன காரும் எதிரில வந்த ஒரு பஸ்ஸும் நேருக்கு நேர மோதி கொண்டிருக்குது. அந்த கார் மோதுறதுக்கான காரணம் முந்தி செல்ல முற்பட்டிருக்கலாம் அப்படின்றதான் அந்த கார்ல விபத்தை பாக்கல தெரியுது. என்னன்னு சொன்னா பஸ் சரியான ஒரு பாதையில வந்திருக்குது. அதுக்கு நேர கொண்டு போய் கார் அடிச்ச இடத்துல அந்த கார்ல பயணம் செய்த 5 உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுது. அதுல கேட்கக்குள்ள 4 பேர் இங்க இருந்து போய்க்குள்ளே இறந்துட்டார்கள். ஹாஸ்பிட்டல்ல ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த தகவல் உறுதிப்படுத்தின தகவல் இல்ல, ஆனா 4 பேர் இறந்துட்டார்கள் அப்படி என்று சொல்லி உறுதி செய்திருந்தார்கள். அந்த அதுல இருந்து ஏற்றினவர்கள், அங்க கொண்டு போனவர்கள். அதுல தெரிந்தவர், எனக்கு தெரிந்த 2 பேரும் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. பேரை கேட்கக்குள்ள யாரோ ஒருவர் இப்ப நண்பர்களா பயணம் செய்யறதுன்றது ஒரு சந்தோஷமான பயணம். அதுல ஒருவர் அவதானம், வாகனம் ஓட்டுறவர் அவதானத்தை சரியா செலுத்தாட்டி அந்த மிச்ச செல்ற 4 பேருமே அந்த விபத்துல சிக்கிக் கொள்ள வேண்டி வரும். அதே மாதிரி ஒரு ஃபுட்பால் பிளேயர், ஒரு நல்ல ஒரு படியன்னு சொல்லி அவரை சொல்லி இருந்துச்சுன்னா அந்த பகுதியில் அதுல கதைச்சு கொண்டிருக்கக்குள்ள அவர்கள் எல்லாருமே உண்டா பயணம் செய்திருக்கணும். யாரோ ஒருவர் யார் ஓடினது வாகனம், என்ன நடந்ததுன்றது விவரங்கள் எனக்கு தெரியாது. ஆனா யாரோ ஒருவர் விட்ட பிள்ளையால முந்தி செல்ல முற்பட்டிருக்கணும். அதால இந்த ஒரு ஊரையே சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. ஒரு கிராமத்துக்குள்ள இருந்து 5 பேர் ஒரே நாள்ல மரணம் அடைகிறது அப்படின்றதுல அது எவ்வளவு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கும் அப்படின்ற உங்களுக்கு தெரியும். விபத்து என்பது சொல்லிக்கொண்டு நிகழ்வதில்லை, அது எதிர்பாராத விதமாக நடைபெற ஒரு சம்பவம் தான். இருந்தாலும் அந்த வாகனத்தை செலுத்துறவர்கள், வாகனத்துல பயணிக்கிற மிச்ச அனைவருடைய உயிரும் உங்களுடைய கைகள்ல இருக்குன்றத நீங்க எப்பவுமே எல்லா சாரதிகளும் மனதுல எண்ணிக்கொள்ளணும். உங்களை நீங்க தனிய அதுல பயணம் செய்யறதுன்றது வேற. அந்த நேரம் நீங்க எப்படியான வேகங்களையும் பயன்படுத்தலாம். உங்களை நம்பி உறவுகள் ஏறி வரைக்குள்ள இல்ல மற்றவர்கள் ஏறி இருக்கக்குள்ள அவ்வளவு பேருடைய உயிருக்கும் நீங்க தான் உத்தரவாதமா இருக்கணும். அது எல்லா சாரதிகளும் நினைவுல வைத்துக் கொள்ளணும். அதிக வேகம்தான் விபத்துக்கான காரணம். நான் வழக்கமாவே என்னுடைய பதிவுகள்ல சொல்றது 60-70 போதுமான ஒரு வேகம். அந்த வேகம் கண்ணுக்கு எதிரில் வர்ற வாகனத்தை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த கட்டுப்படுத்தி போய் அது பட்டாலும் அதுல இருந்து பெரிய அளவிலான சேதம் வராது. ஆனா அளவு கடந்த வேகம் அப்படின்றது எங்கேயாவது முட்டுப்பட்டா தான் நாங்க இவ்வளவு வேகத்துல வந்திருக்கிறோமான்றது சாரதிக்கு கூட தெரியாது. எதுலையாவது முட்டுப்படைக்குள்ளதான் அந்த வேகத்துல தன்மை தெரியும். இனி வர்ற காலங்கள்ல இப்படியான விபத்துக்கள் நடக்காம பொறுப்போட சாரதிகள் செயல்படணும். கொஞ்சம் விலத்தின சின்ன பின்னுக்கு தானே
டயர் தீஞ்சிடுச்சுங்க. ஆனால் இது என்ன, இது பின்பக்கமா முன்பக்கமா? ஆ என்னடா இது இப்படி வருது இல்லாத திரும்பிட்டேன். என்ன காரணம்?